ஸ்பைசியாக வேறு லெவல் டேஸ்ட்டில் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு சூப்பரான முட்டை குழம்பு பண்ணலாம் வாங்க. 2 வெங்காயம், 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஒரு பெரிய எலுமிச்சை அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு சட்டியில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அது காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், ஒரு 6 பல் பூண்டு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. இதோடவே நான் நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இதில் கல்லுப்பு போட்டு இதோட ரா ஃப்ளேவர் போகிற அளவுக்கு நல்லா வதக்குறேன். அடுத்தது நான் தக்காளியும் ஆட் பண்ணுறேன். அடுத்தது மஞ்சள் தூள் தேவையான அளவு அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு மல்லித்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு இதில் புளி தண்ணியை ஆட் பண்ணுங்கள். புளி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணலாம். நான் முட்டை சாஃப்ட் பாயில் தான் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இதில் போட்டதுக்கப்புறம் அதை திருப்பி நம்ம கொதிக்க விட போகிறோம். இந்த ஸ்டேஜ் கொதிச்சதுக்கப்புறம் நான் தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். ஒரு கால் மூடியிலேருந்து அரை மூடி தேங்காய் பால் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி அதையுமே சேர்த்து குக் பண்ணி இறக்குனிங்கன்னா சூப்பரான முட்டை குழம்பு ரெடி.